இது வந்து 12 பிப்ரவரி திங்கக்கிழமை காலையில் நம்ம ஒரு சாட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாரத்தில் வந்து சமைச்சு குழம்புலாம் வந்து வச்சுட்ருப்போம். அது என்னமோ தெரியலங்க, இந்த சாம்பார்னால் இந்த குட்டீஸ்க்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. அதுக்காக நம்ம சாம்பாரும் செய்யாமல் இருக்க முடியாது. அதனால் பிடிக்காத சாம்பார் பிடிச்ச பொரியலை வந்து செஞ்சு கொடுத்துருவேன். இதனால தனித்தனியாக சமைக்க வேண்டியது வராது. பாப்பாவுக்கு வந்து சாம்பார் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். அவள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து சாப்பிட்டுக்குவா பிடிச்ச பொரியலுங்கிறனால. கோவக்காய் பொரியல் வந்து கொஞ்சமாக இருந்தனால பாப்பாவுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்டு பொரியல் மட்டும் பண்ணியாச்சு. வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் இந்த கருந்துளசியோட விதையை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்ருக்கோம். நான் சண்டே மினி பிளாக்லேயே வந்து காட்டியிருந்தேன். அது வந்து கருந்துளசிங்கிறனால கொஞ்சம் காட்டை நிறையவே இருந்தது. சரி, நம்ம தோட்டத்துலேயும் போட்டுவிடுவோம். அந்த விதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஈவினிங்க்கு மேலே ஒரு சில திங்ஸ் வாங்கினதுக்காகவே வெளியே வந்து கிளம்பி போயிருந்தோம். அதில் முக்கியமான பொருள் இந்த ஸ்டிக்கி ஹூக்கு தான். பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை க்ளீன் பண்ணுற வைப்பரை வந்து இத்தனை நாளாக சிங்க்குக்கு மேலேயே வந்து வச்சுருந்தேன். சிங்க்கு மேலே வந்து சோப்பு இந்த வைப்பருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெர்சியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால சிங்க்குக்கு அடியில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கான நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சது.